வணக்கம். இது உங்களோட சேனல் தக்ஷினி ஈஸி ஹிந்தி. இன்றைக்கி நாம் பிரவீன் உத்ராத்திலேருந்து தேர்ட் பேப்பரில் வரக்கூடிய நிபந்த் கா சாராம்ச கட்டுரை அதனினுடைய சாராம்சம் பார்க்க போகிறோம். ஃபோர்த் ஒன் சூர் சூர் துளசி சசி. வாங்க பார்க்கலாம். பிரஸ்தாவனா முன்னுரை. சூர் சூர் துளசி சசி உட்கன் கேஷவ் தாஸ் அப் கே கவி கத்யோத்சம் ஜஹங் தஹங் கரத் பிரகாஷ். அர்த்தாத் அதாவது சூர்தாஸ் ஹிந்தி சாகித்யாகாஷ் கே சூரஜ்கை. சூர்தாஸ் ஹிந்தி இலக்கிய ஆகாயத்தின் சூரியன் ஆவார். துளசிதாஸ் சந்திரகை. துளசிதாஸ் இந்த ஹிந்தி இலக்கிய ஆகாயத்தின் சந்திரன் ஆவார். கேஷவ்தாஸ் துருவ நட்சத்திரகை. கேஷவ்தாஸ் துருவ நட்சத்திரம் ஆவார். அப்புக்கே அந்நிய கவி ஜுகுனு கே சமான் டிம்டிமா ரகே ஹை. இப்போ இருக்கக்கூடிய மற்ற கவிஞர்கள் எல்லாரும் ஜுகுனு கே சமான் மின்மினி பூச்சிகள் போல் அப்படியே அந்த ஆகாயத்தை ஷைன் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா பிரகாசமாக்கி கொண்டு இருக்கின்றனர். सूर्य चंद्र और नक्षत्र आकाश में अपनी ज्योति का प्रसार करते रहते हैं. சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இது எல்லாமே ஆகாயத்தில் தன்னுடைய ஜோதியை தன்னுடைய வெளிச்சத்தை என்ன பண்ணுது? பிரசார் கர்த்தே ரகத்தே. அது அனைத்து பக்கமும் தன்னுடைய ஒளியை ஜோதியை மிளிரச் செய்து கொண்டு உள்ளது. इसी तरह இது போலவே सूरदास तुलसीदास और केशवदास ने अपनी रचनाओं के प्रकाश से हिंदी साहित्य रूपी आकाश को प्रकाशवान बनाया है. இதே போலவே சூர்தாஸ் துளசிதாஸ் கேசவ்தாஸ் இவங்க எல்லாருமே தன்னுடைய படைப்புகளால் ரச்சனாவும் அவங்களினுடைய படைப்புகளால் பிரகாஷே அதனினுடைய வெளிச்சத்தால் அதோட ஷைனால் ஹிந்தி சாகித்ய ரூபி ஆகாஷ்கோ ஹிந்தி இலக்கிய வடிவத்திலான ஆகாயத்தில் பிரகாஷ் பனாயாக அதில் வெளிச்சத்தை உருவாக்கி கொண்டு உள்ளது, ஜோதியை உருவாக்குகின்றது ஹிந்தி இலக்கிய ஆகாயத்தில். अब हम इन दोनों महान काव्यकारों का துல்னாத்மக் அத்தியன் கரேங்கே. இப்போ நாம் இந்த இரண்டு மிகப்பெரிய காவியக்காரர்களை துல்னாத்மக்னா ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி அத்தியன் கரேங்கே நாம் அறிந்து கொள்ள போகிறோம். சூர்தாஸ் கா மகத்துவ. சூர்தாஸினுடைய மகத்துவம். சூர்தாஸின் மகத்துவம் என்ன? सूरदास सगुण भक्ति धारा के कृष्ण मार्गी शाखा के प्रवर्तक माने जाते हैं. சூர்தாஸ் யார்? சகுன் பக்தி தாரா. பக்தியை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று நிர்குண் பக்தி, இன்னொன்று சகுன் பக்தி. நிர்குண் பக்தினா என்ன? உருவமில்லா வழிபாடு. சகுன் பக்தினா உருவமுள்ள வழிபாடு. அதில் உருவமுள்ள வழிபாட்டில் கிருஷ்ண மார்கி ஷாக்கா கிருஷ்ண பக்தி கிளை அதோட கிளையினுடைய பிரவர்த்தக் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் தான் யார்? சூர்தாஸ் ஆவார். உன்கா ஏக் மாத்திர ஈஸ்வர் கிருஷ்ணகை. இவருக்கு ஒரே ஒரு கடவுள், இவரது ஒரே கடவுள் யார்? ஸ்ரீ கிருஷ்ணர் மட்டுமே ஆவார். சூர் சாகர் சாகித்ய லகரி और சூர் சாராவளி உன்கி மகான் கிருத்தியங்கை. இவர் எழுதிய படைப்புகள்லாம் என்ன? சூர் சாகர், சாகித்ய லகரி, சூர் சாராவளி, இது எல்லாம் மிகப்பெரிய கிருத்தியம், ஒரு மாபெரும் படைப்புகள். இது எல்லாமே இவருடையது ஆகும். निर्गुण भगवान का खंडन और सगुण भगवान का मंडन उनकी अपनी विशेषता है. இவரது விசேஷதா சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நிர்குண் பகவான் உருவமில்லாத கடவுளை இவரை ஏற்றுக்கொள்வதில்லை. சகுன் பகவான் உருவமுள்ள கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரை மட்டுமே இவர் ஏற்றுக்கொண்டது தான் இவரது சிறப்பம்சமாகும். வாத்சல்ய ரஸ்கா அசீம் வர்ணன் உன்கி படி விசேஷதாக. இவரது மிகச்சிறந்த ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வாத்சல்ய ரச தாய்மை
அப்படிங்கிற அந்த ரச அசீம் வர்ணன் அதோட எல்லை வரையும் சென்று வர்ணனை செய்துள்ளது தான் இவரது மிகச்சிறந்த சிறப்பாகும். பிரமர் கீத் में भगवान श्री कृष्ण की महिमा का சாம்கோபாங் வர்ணன் किया है. அதாவது பிரமர் கீத் அப்படிங்கிற அந்த பகுதியில் ஸ்ரீ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரினுடைய மகிமையை மிக ஒரு பெரிய கருத்தரங்கின் வடிவத்தில் வர்ணனை செஞ்சு இருக்கிறாங்க. அதாவது நுணுக்கமாக வர்ணனை செஞ்சுருக்கிறாரு ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி. துளசிதாஸ் का महत्व. இப்போ துளசிதாஸினுடைய மகத்துவத்தை பற்றி சொல்கிறாங்க. संत तुलसीदास सगुण भक्ति धारा की राम मार्गी शाखा के प्रवर्तक माने जाते हैं. அதே தான் சூர்தாஸ்க்கு என்ன சொல்லுவாங்க, கிருஷ்ண பக்தி ஷாக்காவினுடைய பிரவர்த்தக், இவர் ராம் பக்தி ஷாக்காவோட பிரவர்த்தக். அதே சகுன் பக்தி தாரா உருவ வழிபாட்டை ஏற்றுக்கொண்டவர் இவர். உருவ வழிபாட்டில் ராம் मार्गी शाखाविनुடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஆவார் துளசிதாஸ். उनका एकमात्र भगवान अयोध्या का महाराज दशरथ पुत्र रामचंद्र जी है. இவரது ஒரே கடவுள் யார்? அயோத்தியாவினுடைய மகாராஜாவினுடைய தசரதனின் மகனான ஸ்ரீ ராமச்சந்திரர் தான் இவருடைய ஒரே கடவுள் ஆவார். रामचरित मानस कवितावली दोहावली बरवई नायिका रचनाओं में श्री राम को आदर्श पुरुष के रूप में दिखाया है. இதில் இவரது படைப்புகள் துளசிதாஸ் என்னென்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, ராம்சரித்த மானச ராமரினுடைய சரித்திரம் முழுவதும், கவிதாவளி, தோகாவளி, பர்வை நாயிக்கா, இது எல்லாமே துளசிதாசினுடைய படைப்புகள். அதில் ஸ்ரீராமரினுடைய சிறந்த ஒரு மனிதரின் வடிவத்தில் வாழ்ந்ததை திக்காயாக நமக்கு காட்டுறாரு துளசிதாஸ். மானவ மாத்திரக்கா மார்கதர்ஷன் உன்கா லட்சியகை. மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு மார்க்கதரிசி, மனிதர்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான வழிகாட்டியாக இருந்தவர் ஸ்ரீராமர். அதை எடுத்து காட்டுவது தான் இவரது லட்சியமாக இருந்தது. श्री राम के जन्म से लेकर राज्यभार ग्रहण करने तक का பிருஹத் வர்ணன் கை. ஸ்ரீராமரின் பிறப்பில் இருந்து எடுத்துக்கொண்டு அவரது ராஜ்ய பொறுப்பை ஏற்றுக்கொண்டதன் வரையும் இருக்கக்கூடிய வர்ணனை பிருஹத் வர்ணன் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இப்போ சூர்வ துளசி மேம் சாமிய, சூர்தாஸுக்கும் துளசிதாஸுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள். இதில் சூர்தாஸை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா, சூர்தாஸ் கண் பார்வை தெரியாதவர். அவர் கண் பார்வை தெரியாமல் போனாலும் ஸ்ரீ கிருஷ்ணரினுடைய லீலைகளை மிக அழகாக வர்ணித்து பாடியிருப்பார். ஸ்ரீ கிருஷ்ணர் அருளால் அவருக்கு கண் பார்வை கிடைக்க பெற்று ஸ்ரீ கிருஷ்ணரை அவர் தரிசித்தார். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வரம் கொடுப்பாரு, உனக்கு என்ன வரம் வேணும், எப்பொழுதும் உனக்கு கண்ணு தெரியும்னா. பட் ஆனால் கிருஷ்ணரை பார்த்த இந்த கண்களால் உலகில் வேறு யாரையும் நான் பார்க்க விரும்பலை, நான் பழையபடி நான் கண் பார்வை தெரியாதவனாகவே இருக்கிறேன் அப்படின்னு சூர்தாஸ் சொல்லிடுவார். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த பக்தர். இவங்கெல்லாம் கவிஞர் அப்படிங்கிறத விட முதலில் பக்தர்கள், சிறந்த பக்தர். அதன் பிறகு தான் இவங்கெல்லாம் கவிஞர்கள். சூர்வ துளசி மேம் சாமிய, சூர்தாஸுக்கும் துளசிதாஸுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை. महाकवि सूरदास और संत तुलसीदास दोनों भक्ति काल के सगुण भक्ति धारा के कवि थे. மகாகவி சூர்தாஸும் துளசிதாஸும் இருவருமே பக்தி காலில் இருக்கக்கூடிய சகுன் பக்தி உருவ வழிபாட்டினுடைய கவிஞர்கள் ஆவாங்க. உன் தோனோம் நே பகவான் கோ சகுன் ரூப் மேம் தேக்னா சாகா. இவங்க இருவருமே தன்னுடைய கடவுளை உருவ வழிபாட்டில் உருவமாக காண விரும்பினவங்க. दोनों कवियों ने अपने भगवान के गुण गान करने में कोई कसर नहीं छोड़ा. இருவருமே, இரண்டு கவிஞர்களுமே தன்னுடைய கடவுளின் புகழ் பாடுறதுல எந்த ஒரு குறைவுமே விட்டு வைக்கல, எந்த குறையும் வைக்கல தன்னுடைய கடவுளை புகழ்ந்து பாடுவதில். வே தோனோம் பிரதம் மகான் பக்தத்தை. இவங்க ரெண்டு பேரும் முதல்ல சிறந்த பக்தர்கள். இதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன்ல, அதுதான் ஃபஸ்ட்டு. இவங்க ரெண்டு பேருமே கடவுளின் மீது, தன்னுடைய கடவுளின் மீது மிகச்சிறந்த பக்தர்கள். பாதுகோ கவி, அதன் பிறகு தான் இவங்கெல்லாம் கவிஞர்கள். உன் தோனோம் கா ஏக் மாத்திர லட்சியத்தா ஈஸ்வர் பிராப்தி.
இவர்கள் இருவரின் ஒரே ஒரு லட்சியம் என்ன? கடவுளை அடைதல். दोनों अपने भगवान के महत्व को लोकप्रिय बनाने में சஃபல் हुए. இந்த இரண்டு கவிஞர்களுமே தன்னுடைய கடவுளின் மகத்துவத்தை எடுத்து கூடி லோக்பிரிய மக்கள் அனைவருக்கும் பிடித்தவங்களாக ஆக்குவதில் இவங்க வெற்றி அடைந்து உள்ளனர். दोनों की काव्य कृतियों में सौंदर्य है. இவங்க ரெண்டு பேரினுடைய காவியத்தின் படைப்புகள் எப்படி இருந்தது? சௌந்தர்யகை, மிக அழகானதாக இருந்தது. दोनों की अपनी भक्ति शाखा के प्रवर्तक माने गए. இவங்க இரண்டு பேருமே பக்தி சாக்காவினுடைய ரெப்ரசன்டேட்டிவ், இயக்குனராக இருந்தாங்க. उन दोनों के काव्यों का अध्ययन जो भी करेगा वह उनकी अगाध भक्ति सागर में सराबोर हो जाएगा. இவங்க ரெண்டு பேருடைய காவியங்களை நாம் படித்து பார்த்தோன்னா, கற்றுக்கிட்டோன்னா அது எப்படி இருக்குன்னா, அது ரொம்ப ஆழமான பக்தி கடலில் மூழ்கி நனைந்து விடுவோம். அதுபோல் இருக்கும் அவங்களுடைய காவியங்கள். பக்தியில் மூழ்கி விடுவோம். சூர்வ துளசி மேம் வைஷம்ய. சூர்தாஸுக்கும் துளசிதாஸுக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமைகள். சூர்வ துளசி दोनों की महान व्यक्तित्व वाले हैं. சூர்தாஸும் துளசிதாஸும் ரெண்டு பேருமே ஒரு மிகச்சிறந்த व्यक्तित्व वाले, ஒரு தனித்திறன் படைத்தவர்கள் ஆவாங்க. फिर भी उनमें जहाँ साम्य है वही काफ़ी வைஷம்ய भी दिखाई पड़ता है. இருந்தாலும் கூட இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் யூனிட்டி, ஒற்றுமையும் உள்ளது, போதுமான அளவு வேறுபாடுகளும் பார்க்க முடியுது. துளசி ராம் மார்கி ஷாக்காக்கே கவிகை. துளசிதாஸ் ராம் பக்தி ஷாக்காவினுடைய கவிஞர். பர் சூர்தாஸ் கிருஷ்ண மார்க ஷாக்காக்கே கவிகை. ஆனால் சூர்தாஸ் கிருஷ்ண பக்தி ஷாக்காவினுடைய பிரவர்த்தக்காவாங்க. तुलसीदास जी पुरुषोत्तम राम को भगवान माना दो, सूरदास जी अवतार पुरुष श्री कृष्ण को. துளசிதாசினுடைய கடவுள் யார்? ஒரு சாதாரண மனிதன், புருஷோத்தம ராமர். புருஷோத்தம அதாவது ஒரு மனிதனாக வாழ்வது. ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சூர்தாஸின் அவதார புருஷராக கருதப்பட்டவர். तुलसीदास ने अपनी रचनाओं में निर्गुण भगवान की निंदा नहीं की, बल्कि सूर की कृतियों में निर्गुण भगवान की परिहास करने में कोई कसर नहीं छोड़ा. துளசிதாஸ் உருவமில்லாத வழிபாட்டை பற்றி அவர் எந்த ஒரு திட்டுதலும் இருக்காது அவரதில். பட் சூர்தாஸினுடைய படைப்புகளில் பார்த்தோன்னா நிர்குண் பகவான், உருவமில்லாத வழிபாட்டை அவர் கொஞ்சம் பரிகாசம் செய்து எழுதுறதுல குறைவில்லாமல் இருந்தது. तुलसीदास जी की भाषा अति प्राउड की, पर सूरदास की भाषा उतनी प्राउड नहीं थी. துளசிதாசினுடைய மொழி எப்படி இருந்ததுன்னா மெச்சூர்டாக இருந்தது, ப்ரவுட். சூர்தாசினுடைய மொழி அந்த அளவு ஒரு மெச்சூர்டாக கிடையாது. वे जन्मांध होने के कारण सामाजिक परिस्थितियों का वर्णन तुलसीदास के समान नहीं कर सकते. அது மட்டும் இல்லாமல் சூர்தாஸ் பிறவியில் கண் பார்வை தெரியாத காரணம், ஜன்மாந்த் பிறவி குருடன் அப்படின்னு பெயர். பிறவியிலேயே அவருக்கு பார்வை தெரியாத காரணத்தால் சமுதாய மாற்றங்களை வர்ணனை செய்கிறது துளசிதாஸ் அளவுக்கு இவரால் செய்ய முடியலை. तुलसीदास की कृतियों में नवरसों के वर्णन के साथ साथ शांत रस पर जोर दिया गया. துளசிதாசினுடைய படைப்பில் பார்த்தோன்னா நவரசத்தில் எதோட இது அதிகமாக இருக்குன்னா சாந்த் ரஸ், அதனினுடைய வலிமை மிக அதிகமாக இருந்தது இவரது படைப்பில். पर सूरदास की कृतियों में नवरसों के वर्णन के साथ साथ वात्सल्य नामक 10वां रस का सांगोपांग है. அதாவது சூர்தாசினுடைய படைப்புகளில் நவரசங்கள் மட்டும் இல்லாமல் அதோட 10வது ரசமாக தாய்மை அப்படிங்கிற அந்த ரசமும் மிகவும் ஆழமானதாக இருந்தது. जहाँ तुलसी ने अपनी रचनाओं को लोकमंगल रूप में चित्रित किया, वहाँ सूरदास ने लोकरंजक रूप में. எந்த இடத்துல துளசிதாஸ் தன்னுடைய படைப்புகளை லோக் மங்கள், உலக நன்மையின் வடிவத்தில் சித்தரிச்சிருந்தாங்களோ அங்கே
சூர்தாஸ் லோக் ரஞ்சக், உலகத்தின் ரஞ்சக், ஒரு என்டர்டெய்னராக பார்க்கக்கூடிய வடிவத்தில் இருந்தது சூர்தாஸினுடைய படைப்புகள். அதாவது அழகாக நல்ல பாடல்களாக நிறைய இருந்தது. तुलसी के राम अन्याय, अधर्म, असुरों को नाश के रूप में चित्रित गए. துளசிதாசினுடைய ராமர் எப்படி இருந்தார்? அநியாயம் அதர்மத்தை பார்த்தா, அசுரர்களை கண்டா அதையெல்லாம் வீழ்த்துபவராக சித்தரிக்கப்பட்டு இருந்தார் துளசிதாசினுடைய ராமர். सूर के कृष्णा माकनचोर व सपूत के रूप में चित्रित है. அது மட்டும் இல்லாமல் ஆனால் சூர்தாஸினுடைய கிருஷ்ணர் எப்படி இருந்தாங்க? வெண்ணையை திருடி சாப்பிடக்கூடியவங்களாகவும் ஒரு மனோரஞ்சக், ரொம்ப என்டர்டெய்னாக மகிழ்ச்சிகரமானதாக இருந்தது. நல்ல ஒரு நன்மகன் வடிவத்தில் இங்கே சித்தரிக்கப்பட்டு இருந்தார் ஸ்ரீகிருஷ்ணர். तुलसीदास की कृतियों में परिस्थितियों का वर्णन है. துளசிதாசினுடைய படைப்புகளில் மாற்றங்களினுடைய வர்ணனை இருந்தது. பர்சூர் கி கிருத்தியம் நகீம், சூர்தாசினுடைய படைப்புகளில் மாற்றங்கள் இருப்பதில்லை. रामचरित मानस में तुलसीदास ने आदर्श पिता, पुत्र, भाई, पति, पत्नी, भाभी आदि सभी कुटुंबिक संबंधों का चित्रण करके सब लोगों के लिए आवश्यक आदर्श प्रस्तुत किया. ராம்சரித் மானஸில் துளசிதாஸ் ஒரு சிறந்த ஸ்ரீராமர் எப்படி காட்டப்பட்டிருக்கிறார், துளசிதாசினுடைய ராமர் எப்படி காட்டப்பட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு சிறந்த ஒரு அப்பா கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு மகன்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு பாய் சகோதரர்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு கணவனாக இருக்கிறப்ப எப்படி இருக்கணும், ஒரு மனைவியிடம் கணவன் எப்படி இருக்கணும், பாபி அண்ணியிடம் எப்படி இருக்கணும், அதுபோல் உறவு முறைகளை யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அந்த முறையை சபி குடும்பிக் சம்பந்தம், அனைத்து குடும்ப சம்பந்தமான வர்ணனையும் சப் லோகம் கேலியே அனைத்து மக்களுக்கும் ஆவசியக் ஆதர்ஷ பிரஸ்துத்கியா, போதுமான அளவு ஒரு சிறப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். किंतु सूरदास की रचनाओं में सामाजिक चित्रण बिल्कुल नहीं गई. ஆனால் சூர்தாஸினுடைய படைப்பில் சமுதாய வர்ணனைங்கிறது முற்றிலும் கிடையாது. उपसंहार, முடிவுரை. इस प्रकार हम देखते हैं कि सूर व तुलसी में साम्य भी है और वैषम्य भी है. இது போல் நம்ம என்ன பார்க்க முடியுது இதில் அப்படின்னா, சூர்தாஸ் கிட்டையும் துளசிதாஸ் கிட்டையும் ஒற்றுமைகளும் உண்டு, வேற்றுமைகளும் உண்டு. फिर भी सूरदास की अपेक्षा तुलसीदास का क्षेत्र अधिक व्यापक है. இருந்தாலும் கூட சூர்தாஸை விட துளசிதாசினுடைய துறை எப்படி இருந்தது? மிகவும் பரவி இருந்தது. इसलिए कुछ विद्वानों ने सूरदास के बदले तुलसीदास को हिंदी साहित्य आकाश के सूर्य माना. அதனால் சில அறிஞர்கள் என்ன சொல்வாங்கன்னா, சூர்தாஸுக்கு பதிலாக துளசிதாஸை தான் ஹிந்தி இலக்கிய ஆகாயத்தின் சூரியன் அப்படின்னு துளசிதாஸை தான் சில அறிஞர்கள் கூறுவாங்க. ரொம்ப ஈஸியானதான், புரிஞ்சு எழுதுனா அழகாக எழுதலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.